பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருங்கள். பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது போல கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள் என்று உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமே, நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட 1 கொரிந்தியர் 2:14 நாம் வாசிக்கும் பொழுது, ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற காரியம் ஜென்ம சுபாவமான மனுஷன். ஹல்லேலூயா. பாவத்துக்குரிய மனுஷன், புதிய பிறப்பை அனுபவிக்காத ஒரு மனிதன். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில அவன் அவங்க பிறந்ததுல இருந்து எப்படி வாழ்ந்தார்களோ அப்படியே அவருடைய வாழ்க்கை இருக்கும். ஆண்டவர் சொல்றதுல மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, நம்ம காணவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு புதிய பிறப்பை அனுபவிக்கிற ஆவிக்குரிய ஒரு உணர்வு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா நேரத்திலையும் தேவனை நம்பணும், அவரையே நம்பி அவரையே சார்ந்து. ஏன்னா நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்துக்கு மறித்து நம்ம என்ன பண்ணணும், நீதிக்கு பிழைக்கணும். அது ஒரு நாள் மாத்திரம் நடக்கிற காரியம் அல்ல. பவுல் சொல்லுகிறார் இல்லையா, நான் அனுதினமும் சாகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய மனதுல ஒவ்வொரு நாளும் இருள் இருக்கும். இருள் இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனா அந்த இருளை துரத்த பரிசுத்த வேதமாகிய வெளிச்சம் நமக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை நாம் புரிந்து கொள்ளணும். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனால் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஜென்ம சுபாவம் என்ன பண்ணும்னா, கண்களில் பார்க்கறத, காதுகளில் கேட்கறத, அவனுடைய அந்த ஐம்புலன்களை பதிவு செய்யப்பட்ட அந்த காரியத்தை மட்டும்தான் நம்பும். ஆனால் நம்ம அப்படி அல்ல. நாம் ஆவிக்குரியவர்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளையும் அவர் செய்கிற அதிசயத்தையும் நம்ம என்ன பண்றோம், நம்புகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரியவனாய் இருந்து எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய மனிதர்களாய் நாம் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாரு, ஊதி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜென்ம சுபாவமான மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய மனிதனாய் மாற முடியும். மாம்ச முயற்சினால நம்ம எந்த காரியத்தை செய்தாலும், அது ஊழியமா இருக்கட்டும், ஜபமா இருக்கட்டும், தேவனை மாம்சத்துல செய்யறது உணர்ச்சியா இருக்குமே தவிர அது முடிவு பரியந்தமும் நிலைக்காது. ஒரு சில காரியங்களில் மனிதர்களை பார்த்து, மனுஷ வார்த்தையில கேட்டு ஊழியத்தை விட்டு போனவங்க எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு ஆவலோடு இருக்கிற நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஆனா ஒரு சில காரியங்கள்ல அவங்களுடைய ஜப வாழ்க்கையே பின்மாற்றத்துக்கு போயிடும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம மாம்சத்துல ஜென்ம சுபாவத்துல எந்த காரியத்தையும் செய்யாமல் ஆவிக்குரியவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய ஏக்கம் தேவனை அறியறது, அவரை பிரியப்படுத்துறது, அவருடைய சித்தத்தை செய்யறதா மாத்தம் தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்களா நம் வேத வார்த்தை என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை தேடணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படணும். தேவனால திறக்கப்பட்டால் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம்னா நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதன் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படணும். முற்று முடிய தேவ கரத்துல நம்மளை என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நாம் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தால் மனுஷ மார்க்கமாய் தான் என்ன பண்ணுவோம்னா நடக்கிறவர்களாய் இருப்போம். நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல என்பதே கிறிஸ்துவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே நீங்கள் உணர்ந்து விசுவாசித்து, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடையணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இருக்கணும், ஆவிக்குரிய வளர்ச்சி எனக்கு காணப்படணும்னு சொல்லி ஏக்கத்தோடு தாகத்தோடு நீங்க கேட்பீர்கள். ஆனால் கர்த்தர் பழைய மனுஷனை கலைந்து போட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவர் உங்களை புதிதாய் மாற்ற அவர் விரும்புகிறார். துர்குணங்களை நீக்குங்க. பழைய மனுஷருடைய செய்கைகளை கலைந்து போடுங்க. எல்லா புதிய தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது புதிய மனுஷன் நம்ம என்ன பண்ணுவோம், தரித்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.